மகேஷ், 5 பேர் உயிரிழந்திருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைத்திருக்கிறது. என்ன நிலவரம் அங்கே? பூங்குழலி, காலை ஒரு 11 மணி அளவில் இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படுகிறது. ஒரு 5-6 தினங்களாக அந்த பகுதியில் தனியார் கட்டிட பணி நடந்து வருகிறது. சுற்றுச்சுவர் அமைக்கும் பணியின் போது இன்று காலை திடீரென மண் சரிந்து விழுந்திருக்கிறது. அப்போது 10ற்கும் மேற்பட்டவர்கள் அதில் பணியாற்றியதாக கூறப்படுகிறது. அதில் மண் சரிவில் சிக்கி தப்பியவர்கள் வெளியே வந்து தகவல் கொடுத்ததன் அடிப்படையில் அருகில் ஒருவர் காப்பாற்ற சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து தீயணைப்புத்துறையினர் அனைவரும் சென்று இந்த காப்பாற்றும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மண் சரிவை ஜேசிபி இயந்திரம் உதவியுடன் அகற்றும் பொழுது 5 பேர் அதில் உயிரிழந்தது தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து மீட்பு பணி நடந்து கொண்டே வருகிறது. மீட்பு பணியில யாரெல்லாம் ஈடுபட்டு இருக்கிறாங்க மகேஷ்? மாவட்ட நிர்வாகம் இந்த மீட்பு பணிகளை முடுக்கிவிட்டிருக்கிறது. தீயணைப்பு துறையினர் தான் தற்போது அந்த மண் சரிவை அகற்றி வேறு யாரேனும் உள்ளே சிக்கி இருக்கிறார்களா என்பதை தேடும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். பேரிடர் மீட்பு படையினர் அங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல்கள் வந்தன. அது உண்மை தகவலா? அது குறித்த தகவல்கள் இன்னும் வெளியே வரவில்லை. தற்போது வரைக்கும் மாவட்ட நிர்வாக தரப்பில் அந்த மீட்பு பணி என்பது நடந்து வருகிறது. வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. காரணம் 5 உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் சிலர் அதில் சிக்கியிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. எனவே மீட்பு பணியை துரிதப்படுத்துவதற்கு பேரிடர் மீட்பு படையினரும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. 5 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. எத்தனை பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? இன்னும் எத்தனை பேர் அங்கு சிக்கி இருக்கிறாங்கன்னு அஞ்சப்படுகிறது? ஆரம்ப கட்டமாக 2 மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டதாக தகவல் வந்தது. 10 பேர் வரைக்கும் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். மீட்கப்பட்ட அனைவருமே மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தகவல் வந்திருக்கிறது. இதனிலையில் உயிரிழந்த 5 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. கூடுதலாக உள்ளே அந்த மண் சரிவில் சிக்கி இருக்கிறார்கள் என்ற தகவல் இருப்பதனால் தொடர்ந்து அந்த மீட்பு பணி நடக்கிறது. உயிருடன் மீட்கப்படுபவர்கள் தொடர்ச்சியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த சம்பவ இடத்தில் மாவட்ட ஆட்சியர் வந்துவிட்டாரா? மாவட்ட நிர்வாகத்தைச் சேர்ந்த யாரெல்லாம் அங்க இருக்கிறாங்க மகேஸ்வரன்? விபத்து நடந்த ஒரு சில மணி நேரங்களிலேயே மாவட்ட நிர்வாக தரப்பில் அதிகாரிகள் அங்கு வந்ததாக தகவல் வந்தது. தற்போது அங்கு அனைத்து துறை அதிகாரிகளும் சென்றிருக்கிறார்கள். மீட்பு பணியையும் அங்கே முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். தடுப்பு சுவர் இடிந்ததற்கான காரணம் என்ன சொல்றாங்க? மண் சரிவு ஏற்பட்டது இயற்கையிலேயே நடந்ததா அல்லது பணிகளின் போது ஏதாவது தவறு நடந்து அதன் மூலமாக அந்த தடுப்பு சுவர் இடிந்து விழுந்திருக்கிறதா? பூங்குழலி, அது குறித்த விசாரணை இனிதான் தெரிய வரும். குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் இந்த மாதிரி மண் ஜேசிபி இயந்திரமோ அல்லது வேறு ஏதேனும் முறையில் அதை அகற்ற வேண்டும் என்றால் மாவட்ட நிர்வாகத்தினுடைய அனுமதியை பெற வேண்டும். அதுக்கான பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். ஆனால் இவர்கள் முறையாக அந்த மண்ணை எடுப்பதற்கு அனுமதி பெற்றவர்களா அல்லது ஜேசிபி இயந்திரம் வைத்து மண் அகற்றப்பட்டது என்றால் அதுக்கான உரிய அனுமதியை பெற்றார்களா என்ற தகவல்கள் இனிதான் தெரிய வரும். இது இப்ப தற்போது மீட்பு பணி நடந்து கொண்டு வருகிறது. எனவே மீட்பு பணி முடிந்த பிறகுதான் இது குறித்த விசாரணை நடைபெறும். இந்த விசாரணைக்கு பிறகுதான் ஒருவேளை விதி எதுவும் மீறப்பட்டிருக்கிறதா என்பது தெரிய வரும். நன்றி மகேஸ்வரன். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.